ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். சங்கீதம் 84 5, 6, 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர்ல நம்ம பலன் கொள்றோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் முதலாவது பாக்கியவான்களா இருக்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட அழுகையின் பள்ளத்தாக்க நம்ம எப்படி மாற்றோம்னு பாத்தீங்கன்னா, நீரூற்றாக்கி கொள்வானா. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அழுகையின் பள்ளத்தாக்குனாலே ஒரு ஆழமான ஒரு இடம் தான். அதுல இருந்து நம்ம வெளியில வரதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அதை எப்படி பார்க்கிறான்னு பாத்தீங்கன்னா, நீரூற்றாக்கி கொள்வானா. நீரூற்று, ஒரு விடாய்த்த ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்தா எப்படி இருக்கும், அதுதாங்க நீரூற்றாக்கி கொள்றது. அப்போ நம்மளுக்கு வர பிரச்சனையை, நம்மளுக்கு வர போராட்டத்தை, நம்மளுக்கு வர நிந்தைய, அவமானத்தை, பலவீனத்தை நம்ம எப்படி மாற்றுறோம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தர் இதை கண்டிப்பா நன்மையா மாற்றுவாருன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாக்கி கொள்ளுகிறாங்க. அப்புறம் அந்த மனுஷன் வெள்ளத்தின் மேல் வெள்ளனடைந்து சீயோனில சேரும். ஆமாங்க, அவனோட விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். விசுவாசத்தின் மேல விசுவாசத்தை பெருக பண்ணி கர்த்தருடைய சன்னதியாகிய பரலோகத்துல அவன் சேர்ந்து கர்த்தரை தரிசிப்பான்னு சொல்றாங்க. யார் அதிகமா விசுவாசிக்கிறோம், யார நம்புறோம், நம்மளோட பலன் யாரா இருக்கிறாங்க, தாயா, தகப்பனா, கணவரா, மனைவியா? இல்லங்க, நம்மளோட பலன் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நாம இந்த வார்த்தைகள் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.